ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐம் ஹாப்பி. ஐம் ஹாப்பி. ஐ அப்படின்றது நான், ஆம் அது verb, ஹாப்பி அப்படின்றது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதான் இங்கிலீஷ்ல ஐம் ஹாப்பி. ஐம் ஹாப்பி. செகண்ட் சென்டென்ஸ், நான் களைப்பாக இருக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாகிறேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐம் டயர்ட். ஐம் டயர்ட். ஐ அப்படின்னா நான், ஆம் அது verb, டயர்ட் அப்படின்னா களைப்பாக இருக்கிறது. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஐம் டயர்ட். ஐம் டயர்ட். தேர்ட் சென்டென்ஸ், தயவு செய்து காத்திருங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ்ன்ற வேர்டை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, ஒருத்தருக்கு நம்ம கெஞ்சி ரெக்வஸ்டா கேட்கும் போது இந்த ப்ளீஸ்ன்ற வேர்டை நம்ம எல்லாருக்குமே பொதுவாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெயிட் அப்படின்னா காத்திருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் வெயிட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கே வா. ஒருத்தவங்களை யாராவது பார்த்து இங்க வா, இங்க வாங்க அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா கம் ஹியர். கம் ஹியர். இது இந்த சென்டென்ஸை பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே பொதுவாகவே நம்ம இந்த சென்டென்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். கம் ஹியர். கம் ஹியர். கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னா இங்கே. இதுக்கு தான் இங்கிலீஷ்ல கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றி. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, நார்மலா நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு தேங்க்யூ இல்ல தேங்க்ஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இதுவே ரொம்ப நன்றி சொல்லணும், மிகவும் நன்றி அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அப்படின்றது நார்மலா நன்றி அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ மச் ரொம்ப, மிகவும் அப்படின்னு சொல்லும் போது சோ மச் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் இங்க இங்கிலீஷ்ல தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம்ல, தினமும் நான் இதை செய்யறேன், தினமும் நான் ஓடுறேன், தினமும் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஒவ்வொரு நாளும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா எவ்ரிடே. எவ்ரிடே. நெக்ஸ்ட் வேர்ட், கடைசி நிமிடம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, கடைசி நிமிஷத்துல இதை செஞ்சாங்க, கடைசி நிமிஷத்துல தான் நான் படிச்சேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, கடைசி நிமிடம்னு. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா லாஸ்ட் மினிட். லாஸ்ட் மினிட். நெக்ஸ்ட் வேர்ட், இந்த தடவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, இந்த தடவை நான் படிப்பேன், இந்த தடவை நான் போவேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா திஸ் டைம். திஸ் டைம். நெக்ஸ்ட் வேர்ட், போன தடவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா போன தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா லாஸ்ட் டைம். லாஸ்ட் டைம். லாஸ்ட் வேர்ட், அடுத்த தடவை. அடுத்த தடவை நான் எழுதுவேன், அடுத்த தடவை இந்த எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அடுத்த தடவை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம். எங்கேயும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் போகலாம் அப்படின்னு, எங்க வேணாலும் போகலாம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதை எப்படி எங்கேயும் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா எனிவேர். எனிவேர். நெக்ஸ்ட் வேர்ட், எப்போதும். எப்போ இதை நீ செய் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஆல்வேஸ். ஆல்வேஸ். நெக்ஸ்ட் வேர்ட், இப்போதான். எப்போதான் போனாங்க, எப்போதான் செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். இந்த இடத்துல நம்ம காமனா இங்கிலீஷ்ல என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நம்ம பேசுறப்போ
ஜஸ்ட் நவ் இப்போதான் அப்படின்னு ரெண்டுத்தையுமே வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து வேற வேற வார்த்தை நினைச்சே சொல்லிடுவோம். ஜஸ்ட் நவ் அப்படின்னாவே இப்போதான் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஃபோர்த் வேர்ட் திடீரென்று. திடீர்னு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா சடன்லி. சடன்லி. லாஸ்ட் வேர்ட் மீண்டும். இப்போ இது தமிழ்ல வந்து இதை திரும்பவும் செய்யி, திரும்பவும் சொல்லு அப்படின்லாம் சொல்லி சொல்வோம்ல, மீண்டும் சொல்லு, மீண்டும் செய்யி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா மீண்டும் அப்படின்றதுக்கு அகெயின். அகெயின். நான் எப்போ சொன்னேன்? இப்போ யாராவது வந்து நமக்கு வந்து இது அன்னைக்கு சொன்னி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து நம்ம கேட்போம்ல, இது எப்போ நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா when did I say. when did I say. when அப்படின்னா வந்து எப்போ அப்படின்னு அர்த்தம். did அது வந்து past tense verb, அதாவது எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்றோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து did அப்படின்னு சொன்ன verb வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ. ஐனா வந்து நான் அப்படின்னு அர்த்தம். சே அப்படின்னா வந்து சொல்றது. எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதை வந்து when did I say. when did I say. நீ வா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாராவது வந்து கூப்பிடும்போது நீ இங்க வா அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறோம்ல, நீங்க இங்க வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறோம்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா யூ கம். யூ கம். யூ அப்படின்னா வந்து நீ இல்லைன்னா நீங்கன்னு கூட சொல்லலாம். அதே போல கம் அப்படின்னா வந்து வா இல்லைன்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் அதை கொடு. இப்போ ஏதாவது ஒன்று எடுக்க வந்து கையில் வச்சிருக்கும் போது வந்து அதை கூட எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா கிவ் தட். கிவ் தட். கிவ் அப்படின்னா வந்து கொடு அப்படின்னு அர்த்தம். தட் அப்படின்னா அதை, அதை அப்படின்னு அர்த்தம். கிவ் தட் அப்படின்னா அதை கொடு அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ் இதை எடு. இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கும்போது கூட வந்து இதை எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டேக் இட். டேக் இட். டேக் அப்படின்னா வந்து எடு அப்படின்னு அர்த்தம். இட் அப்படின்னா வந்து இதை, இதை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை வச்சுக்கோ. இப்போ ஒரு பொருளை வந்து கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா keep this. keep this. keep அப்படின்னா வந்து வை அப்படின்னு அர்த்தம். this அப்படின்னா இதை, இத. ஸோ இதை ரெண்டுக்கும் சேர்க்க சொல்லும் போது keep this அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சீக்கிரம் வா. இது எப்படி இல்லை சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா come quickly. come quickly. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம் அப்படின்னா வந்து வா, வாங்க அப்படின்னு அர்த்தம். குயிக்லி அப்படின்னா சீக்கிரம், சீக்கிரமா வாங்க அப்படின்றதுக்கு கம் குயிக்லி. கம் குயிக்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.